கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது என உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதிடப்பட்டு வருகிறது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது என உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது என உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விசாரணையில் தொய்வு இருந்தால்தான் விசாரணையை மாற்ற வேண்டும் என்றும், எஸ்ஐடி தலைவர் அஷ்ரா கார்க் மிகவும் திறமை வாய்ந்தவர் என்றும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது என உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினால் தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் இந்த மனுவை தமிழக வெற்றிக் கழகத்தினர் மட்டுமல்ல, அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு 13 வயது சிறுவனுடைய தந்தையும் தாக்கல் செய்திருந்தார். தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை அதிகாரிகள் இந்த வழக்கை விசாரித்தால் அது ஒரு பக்க சார்புடையதாக இருக்கும், எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. எனவே மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ தான் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகம் என்கின்ற அரசியல் கட்சியின் சார்பிலும், அந்த கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்த சிறுவனுடைய தந்தை சார்பிலும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு அரசின் சார்பிலே அந்த புலனாய்வு குழுவை, விசாரணை குழுவை, சிறப்பு விசாரணை குழுவை அமைத்தது நாங்கள் அல்ல, உயர்நீதிமன்ற நீதிபதி தான் விசாரணை குழுவை அமைத்திருந்தார் என்று சற்று முன்பாக தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் தொடர்ந்து அந்த தந்தை, இறந்த சிறுவனுடைய தந்தை, அரசு இதை காவல்துறை மூலமாக விசாரிக்க கூடாது, மத்திய புலனாய்வு அமைப்பு தான் விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் அரசு தரப்பிலே ஏன் சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்காமல் தமிழ்நாடு காவல்துறையை விசாரிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு காரணத்தை நீதிமன்றத்திலே சொல்லி இருக்கின்றார்கள். அந்த காரணத்தின் பொழுது அவர்கள் சொல்லக்கூடியது, அஷ்ரா கார்க் ஒரு மூத்த அதிகாரி, சிறப்பு விசாரணை குழுவினுடைய அதிகாரியாக அவர்தான் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். மத்திய அமைப்பான புலனாய்வு அமைப்பான சிபிஐ உள்ளிட்ட விசாரணை அமைப்புகளில் ஏற்கனவே அஷ்ரா கார்க் பணி செய்தவர், ஒரு அதிகாரியாக ஏற்கனவே அவர் பணி செய்திருக்கின்றார். இப்பொழுதும் தமிழ்நாடு புலனாய்வு அமைப்புகளிலே அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். இந்த தந்தை, அதாவது தன்னுடைய மகனை இழந்து இங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய தந்தையுடைய வலி மட்டுமல்ல, அந்த சம்பவத்தில் உயிரிழந்த காயம்பட்ட அனைவருடைய வலியையும் அரசு புரிந்து கொண்டிருக்கின்றது என்று தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள்.